வணக்கம். கனடா அமெரிக்கா வர்த்தக போர். அமெரிக்காவினுடைய வர்த்தக போர் நேற்று முன்தினம் வெடித்தது. இன்று கனடா பதிலடி கொடுத்தது. அமெரிக்காவினுடைய பொருட்கள் சுமார் 700 வரையான பொருட்கள் கனடாவிற்குள் வருவதாக இருந்தால் இனி 15 இருந்து 50% வரி செலுத்த வேண்டும். டாலருக்கு டாலர் அடி என்பது இந்த திட்டத்தினுடைய கருத்தாகும். அமெரிக்காவினுடைய பொருட்களில் மிக அத்தியாவசியமான பாலில் உருவாக்கப்படுகின்ற பால் பொருட்கள், அமெரிக்காவினுடைய இதய நாடி உற்பத்திகளான மின்னணு உற்பத்தி பொருட்கள் மற்றும் அன்றாட பாவனை பொருட்களுக்கு கனடாவில் இந்த வரி விதிக்கப்படுகின்றது. எனவே மற்றைய உலக நாடுகளினுடைய உற்பத்தி பொருட்களுடன் ஒப்பிட்டால் அமெரிக்க பொருட்கள் கனடா சந்தையில் பெருவிலையை சந்திக்க போகின்றன. இதனால் அந்த உற்பத்திகளினுடைய விற்பனை வீழ்ச்சியடைய போகின்றது. கனடாவை பொறுத்த வரையில் அமெரிக்காவினுடைய கெடுபிடிகளுக்கு விட்டு கொடுக்க முடியாது. அவர்கள் எவ்வளவு வரி விதிக்கின்றார்களோ அதே அளவு வரியை நாங்களும் விதிப்போம். இதனால் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் நஷ்டம் ஏற்படுமே அல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினால் எந்தவித நன்மையும் வராது என்பது கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னேனுடைய கடுமையான விவாதமாகும். இவர் சர்வதேச பொருளியல் நிபுணராகவும் சிறந்த கருத்துக்களை கொண்டவராகவும் இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு இவர் கொடுக்கின்ற பதிலடி மற்ற உலக நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கனடாவினுடைய உற்பத்தியில் 70% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி ஆகின்றது. எனவே அமெரிக்காவை கனடா தங்கி இருக்கின்றது. அதுபோல அமெரிக்காவினுடைய இரண்டாவது முக்கிய வர்த்தக கூட்டாளி நாடாக கனடாவே இருக்கின்றது. கனடா அமெரிக்காவிற்கு எதிராக அடிக்குமாக இருந்தால் அடிக்கு அடி என்று திருப்பி அடிக்கின்ற பொழுது அந்த வலி அமெரிக்காவிற்கும் இறங்கும். இதனால் சகோதர போரும் சேம் சைட் கோல் போடுகின்ற நிலையும் வர்த்தக உலகில் அமெரிக்கா கனடா இடையே ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த வரியானது 2000 கோடி டாலர்கள் பெறுமதியான வர்த்தக வரியாக இருக்கின்றது. கனடாவினுடைய நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பேன் கூறுகின்ற பொழுது, இன்று காலை கனேடிய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற முக்கிய சவால், நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அமெரிக்காவினுடைய சவாலை எதிர்கொள்வோம் என்று கூறியிருக்கின்றார். இது கனேடிய மக்கள் என்றுமே எதிர்கொள்ளாத சவால் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஒன்டாரியோ மாநிலத்தினுடைய ஆளுநர் அமெரிக்காவுடன் வர்த்தக போரை நடத்தவே வேண்டும், டொனால்ட் ட்ரம்பை ஆதரிக்கின்ற மாநிலங்கள் எல்லாம் வரி தடைகளை ஏற்படுத்தி அந்த மாநிலங்களுக்கு சிறப்பு அதிரடியை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனால் ஒன்டாரியோ மாநிலத்துடன் இனிமேல் வர்த்தகமே கிடையாது என்று அடிக்கு அடி என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் ஒன்டாரியோ அமெரிக்காவிற்கு அருகில் இருப்பதனால் பிரபலமான ஒன்டாரியோ ஏரியை பெயர் மாற்றி அமெரிக்க ஏரி என்று பெயரிடப் போகின்றேன் என்று புதிய சவாலை விடுத்திருக்கின்றார். ஈகோ பிரச்சனையினுடைய உச்சகட்டம். இதை உலகில் யாராலும் தீர்க்க முடியாது என்பது கவனிக்கத்தக்கது. சிரியாவினுடைய முன்னணி SDF குர்டிஸ்தானிய படை கலைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 1,00,000 பேரை கொண்ட இந்த படை பிரிவு அமெரிக்காவினால் 2015ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. IS அமைப்பிற்கு எதிராக போர் புரிவதற்காகவும் தரை வழியில் IS அமைப்பை ஒடுக்குவதற்காகவும் இவர்களுக்கு மிகச்சிறந்த பயிற்சி வழங்கப்பட்டது. இவர்கள் சர்வதேச தரத்திலான ஓர் ராணுவ அணி என்றும் அழைக்கப்பட்டார்கள். இந்த SDFற்கு எதிராக துருக்கி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. குர்டிஸ்தானிய மக்களினுடைய சுயாட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான அடிப்படை ராணுவமாகவும் இது இருந்தது. இப்பொழுது சிரியாவில் ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கி இருக்கின்ற நிலையில் சிரியாவினுடைய புதிய அதிபர் அகமது அல் ஜாராவினுடைய படையினருக்கும் இவர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் பல இடங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கின்றார்கள். சிரியாவினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கின்ற மிகவும் பெருமதியான ஆயில் உற்பத்தி இடங்களை எல்லாம் இவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். இதை IS கைப்பற்றக்கூடாது என்பதற்காக இப்பொழுது அதை அகமது அல் ஜாராவினுடைய படையணி கணிசமாக கைப்பற்றி இருக்கின்ற நிலையில் இருதரப்பிற்கும் இடையே போரை நிறுத்தி அமைதியை கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த படை பிரிவு கலைக்கப்படுகின்றது. சிரியாவினுடைய உள்நாட்டு மோதல்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒரு குடை கீழான ஆட்சியை கொண்டு வர இப்போதைய ஆட்சி விரும்புகின்றது. இது குர்டிஸ்தானியர்களுடைய தனிநாட்டு கற்பனைக்கு விழுந்த ஓர் அடியாகவும் அவர்களுடைய தனிநாட்டு ஆசை அஸ்தமனமாகிய நிகழ்வாகவும் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஓர் அத்தியாயம் முடிவடைகின்றது உலக அரசியல் மாற்றம் காரணமாக.
இப்பொழுது சிறிய ஆட்சியாளர்களுடன் இவர்கள் இணைவதானது எப்படி ஹாங்காங் சீனாவுடன் இணைந்தது, எப்படி தைவான் சிக்கலில் இருக்கின்றது என்பது போன்ற ஒரு சிக்கல் தான். எப்பொழுதும் இதுபோல இணைகின்ற பொழுது சரியான ஒப்பந்தத்தை செய்யாவிட்டால் அது பெரும் பிரச்சனையாக பிற்காலத்தில் வரும். மறுபடியும் உள்நாட்டு போரை அது உருவாக்கும். அதேவேளை பிரிந்து தனியாக இவர்கள் செல்வார்களாக இருந்தால் அதுவும் பிரச்சனையாக மாறும். அதற்குரிய பொருளாதார பலம் அதை கட்டியமைப்பது மிகச் சிரமமானதாக அமையும். எனவே இந்த இரண்டுமே ஆபத்தான நிலையில் பூவா தலையா போட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். வணக்கம் உறவுகளே. சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.